ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் வாங்கிட்டு வந்தாச்சு. பிள்ளையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வேணுமா? ஜெகனுக்கு பெரிய கூட தான் வேணுமா? இங்க ஒட்டி விட்டுலாம். இங்க ஒட்டுமா? ஒட்டு. சோ எருக்கம்பூ மாலை, பூ மாலை, கொழுக்கட்டை ஃபுல்லாவே புடிச்சு முடிச்சிட்டேன். இந்த கோலம் தான் போட்டிருக்காரு விநாயகர் சதுர்த்திக்கு சிம்பிளா. அவ்வளவுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். புது வீட்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தி. சோ எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு பாக்கலாம். பேபி நான் பேபி கடன் மேலே வந்து பாக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், காலையிலே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கான். ஒரு வேலையும் பாக்கல, நைட்டே போயிட்டேன். சோ எங்க அக்கா வீட்டுல இருந்துட்டு இப்பதான் நாங்க வரமே. இதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாக்கணும். சோ கடை எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம போயிட்டு விநாயகர் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே ஓகே. எவ்வளவு ஃபாஸ்டா செய்ய முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா செய்யணும். ஆமா கடன் பெருட்டு தண்ணி ஊத்தி கழுவ பெருகுன்றதுதான் அனுமதியெல்லாம் பெருக்கிங்களா? பெருகுன்றது இதுல இருக்கிற குப்பியே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் விழுது. அதனால புதுசா மறுபடியும் பெருக்கிறேன். பழைய தொடத்தால் பெருக்கிறேன். சரி தண்ணி ஊத்தி கழுவிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். என்ன பண்றேன், மாப்பு போட்டோம்னா நம்ம போயிட்டு பிள்ளையார் வாங்கிட்டு வந்து வச்சிடலாம். வீடுலாம் சுத்தம் பண்ணிட்டு தான் பிள்ளையார் வாங்கிட்டு வந்தோம். பாத்திரம் வந்து நான் எல்லாமே கழுவிட்டேன். வீடு மட்டும் தான் துடைக்கணும். நீங்க துடைச்சுன்னா போயிட்டு பிள்ளையார் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மத்த எல்லாம் பாக்கலாம். ஓகே. அந்த பிள்ளையார் ஜாமெல்லாம் இருக்குதா நானே தெரியல. ஏன்னா எல்லாரும் நேத்து முன்னாள் நாளே வாங்கிடுவாங்க. இப்ப போய் பார்த்தாதான் தெரியும். இருக்கும் கடையில இருக்கும். ஆமா இருக்கும். எல்லா ஐட்டும் இருக்கும்ல. போன டைம் நாவப்பழம் பறிக்க போயிருந்த ஞாபகம் இருக்கா? சுத்தி கத்துட்டு நாவப்பழம் கிழக்கெல்லாம் பறிச்சுட்டு வந்தாங்க. இப்ப இருக்குமா நான் தெரியல, போய் பாக்கலாம். இதா கோலம் போட்ட போல இருக்க. போட்டாச்சு. நல்லா கலர் கோலமா போட்டிருக்க போல இருக்கு. ஆமா, இன்னும் நிறைய கலர் போடலாம்னு பார்த்தேன். இங்கெல்லாம் ஈரமா இருந்தா அந்த பக்கம் கோலம் போடணுமா? பூச்சியா? சரிப்பா. இதுல கலர் கோலமா போட்டு கொஞ்சம் வெள்ளையும் கலரும் போட்டு டிசைன் பண்ணலாம்னு பார்த்தாங்க. ஈரம் காயவே மாட்டேங்குது. அது காயிற வரைக்கும் இது பண்ணா நம்ம வேற வேலை பார்க்க முடியாதா? நல்லா டக்குன்னு கோலம் போட்டு நமக்கு தெரிஞ்ச கோலமே போட்டலாம்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலம் தான் போட்டிருக்காரு விநாயகர் சதுர்த்திக்கு சிம்பிளா. அவ்வளவுதான், போய் அடுத்த வேலையை பார்க்கலாம். சங்கீதா நிறைய வேலை இருக்குதுல்ல. இதே அழகா தான் இருக்குது. பொட்டு மஞ்சள் அந்த படிக்கட்டுக்கு வந்து பார்த்தோன்னா வச்சு விடணும். இல்லைன்னா பெயிண்ட் இருக்குதுல்ல, மஞ்சள் கலர் பெயிண்ட், சிவப்பும் பெயிண்ட் வந்து பொட்டு மாதிரி ரவுண்ட் பண்ணி அதுல ஒரு பொட்டு மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுன்னா எப்பயுமே இருக்கும் அழியாத. போலாமா சுஷிதா? அம்மா போட்ட கோலம் எப்படிமா இருக்குது? வா எப்படி சொல்றது பாரு. வாவ் சூப்பரா இருக்குதான் பாத்துக்க. சூப்பர். நீ ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க. பூச்சி மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் வீடுலாம் சூப்பரா கிளீன் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு நம்ம பிள்ளையார் வாங்கிட்டு வரலாம். இந்த மணக்கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட 3வது வருஷம் நாங்க பிள்ளையார் வாங்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கினேன். அதுக்கப்புறம் பிள்ளையார் வச்சு படைச்சிட்டு எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் மேல வச்சுட்டேன். இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கேன். நான் பழைய வீட்டுல இருந்தாலும் அப்பவே 2 வருஷம் தூக்கிறேன். இரு வெயிட் பண்ண. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக நம்ம அந்த பழைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தேன். இப்போ புது வீட்டுக்கு வந்து இந்த மணக்கட்டையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இதில் போயிட்டு நம்ம அழகாக ஒரு பிள்ளையார் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். ஓகே வாங்க. ஷாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு தேவையான அந்த ஜாமான் வைக்கும்ல, சோளம் கம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாவப்பழம் கிழக்காய், முக்கியமாக அந்த விலாங்காய் எல்லாம் இருக்குதா பாப்போமா? லேட்டா போறோம் நம்ம. செட்டா இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு காயாவது அது வாங்கிட்டு வரணும். அதுதான் ஸ்பெஷலே. அப்புறம் ஃப்ரூட்ஸ், பொரி கடலை அது மாதிரி ஏதாவது இருக்கும். பூலாம் வாங்கிட்டு வரணும். நிறைய வாங்கிட்டு வரணும். வெறும் மணக்கட்டையா அவளால தூக்க முடியல. பிள்ளையார் வாங்க போறாரு அவரு. பிள்ளையார் வாங்க என்ன சொல்றாரு? அம்மா சாமி படிக்கலாம், சாமி கிட்ட தம்பி வேணும் நான் கேட்பேன்றாரு. முன்னாடி காலையிலே சொல்லிட்டாரு. சீக்கிரம் சாமி பட, சாமி கிட்ட தம்பி வேணும் கேப்ப பாப்பான்றாரு இவரு. சாமி பட நான் சங்கீதா ஃப்ரெண்ட்ஸ் செப்பல் போட்டா பிள்ளையார் வாங்க வரவங்க செப்பல் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. பார்த்தா எல்லாரும் செப்பல் தான் போட்டு வாங்குறாங்க. செருப்பு போடாமலே வந்திருக்காரு. பரவாயில்ல விடு. பிள்ளையார் வாங்கி போலாமா? ஃபர்ஸ்டே பிள்ளையார் வாங்கிட்டா அப்புறம் நம்ம எடுத்துக்கணும், மத்ததெல்லாம் வாங்க முடியாது. வாழைப்பழத்துல பக்கம் பூவு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் வைக்க காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிள்ளையார் லாஸ்டா வாங்கி போலாம். ஓகே. செம்ம கூட்டமா இருக்கு சங்கீதா நம்ம ஊரு. கொடை, விநாயகர் எல்லாமே விற்கிறாங்க. கலர் கலரா இது மண் பிள்ளையார் பெயிண்ட் இல்லாத நல்லதா பிளைனா வாங்குமா? சரி
கடைசியா வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே பிள்ளையார் பார்க்க இல்ல வந்துட்டீங்க. அழகா இருந்துச்சு அதான் பார்க்க வந்தேன். அந்த அந்த இதெல்லாம் வச்சு சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆமா மண் பிள்ளையார் தான். ஆனா கலர் அடிச்சிருக்காங்களா? லைட்டா கலர் திக்னா கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. இந்த பிள்ளையார் எவ்வளோக்கா? அது 150. நல்லா பெரிய பிள்ளையாரா வாங்கணும் மண்ணுல. அப்படியா? ஆமா அந்த சைடு ரிட்டர்ன் பண்ணலாம். சரி காய்கறிலாம் உங்களுக்கு சாம்பார் வைக்க அதெல்லாம் இருக்கா? தெரியல. சரி ஓகே. எல்லா பக்கமும் பிள்ளையாரு கொடை பரிசங்கிதா இன்னும் ஸ்டைலாக வந்துச்சு. முன்னாடி போன வருஷத்துக்கு இப்போ இன்னும் ஸ்டைலாக வந்துருக்கு கொடை. புதுசு புதுசாக இறக்கியிருக்காங்க. நல்லா கலர் கலராக விநாயகர் வச்சுருக்காங்க. நம்ம மண் பிள்ளையார வாங்கலாம். காய்கறி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து வாங்கணும். காய்கறி வாங்கியாச்சு. அப்படியே போகும்போது இந்த கடையில எல்லாமே இருந்துச்சு. பிள்ளையார் செட்டா செட் அப்படியே வாங்கிக்கலாம். பை வந்து அர்ஜென்ட்டா வாங்க வருவாங்கல்ல. ஆமா நீங்க அப்படியே வாங்கிக்கோங்க. நமக்கு ஒன்றும் அர்ஜென்ட் அவ்வளோ இல்லை, அதனால பார்த்து எடுத்துக்கோங்க. கம்பு கேவுரு எல்லாமே இருக்கா? அது மட்டும் வேற மாத்திடு. ஓகே. நாமப்பழம் இல்லையாண்ணா? நாமப்பழம் முக்கியமான ஐட்டம். நாமப்பழம் இல்லையா? இருக்கா? வாங்கிட்டியா? வாங்கியாச்சு. வாழைப்பழம் சாப்பிட்டுக்கினே வாங்கினுக்கிற. சாப்பிட்டா அருகம்புல்லும் எருக்கம்பூ மாலையும் வாங்கியிருக்கோம். பசி எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடையில் வாழைப்பழம் வேணும் வேணும்னு கேட்டா சாமி படிக்கும் போது அதாவது ஒரு செவ்வாழையை வாங்கி கொடுத்துட்டேன். சாப்பிட்டு 40 ரூபா. இது வேணுமா? ஜெசிதாக்கு பெரிய கூட தான் வேணுமா? இந்த கலர் ஓகேவா? கலர் பார்த்து எடுத்துக்கோ. இந்த கலர் அழகா. சரி ஓகே அதே எடுத்துக்கோ. பர்பிள் கலர் இந்த கூட ஓகே. இந்தாங்க 60 ரூபாய் எடுத்துக்கோங்க கூட. ஜெசிதா அவளுக்கு தோலை உரிச்சு குடுறி. தோலை சாப்பிட்றா. எல்லாமே வாங்கியாச்சு. சாமிக்கு வந்து கொடையும் வாங்கியாச்சு. அடுத்து பிள்ளையார் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். என்ன செய்யுதா? பிள்ளையார் அழகா இருக்குல்ல போயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. சங்கீதா இன்னும் ஷாப்பிங் பண்ணி முடிக்கல. இலை வாங்குறாரு. முருங்கக்கா. சரி ஓகே. எல்லாம் நல்ல இலையை வாங்கியிருக்கியா? தெரியல மடக்கி இருக்குது. நல்லா தான் இருக்கு. சரி ஓகே. நீதா பிள்ளையார் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளையார் அழகா வாங்கியாச்சு. வீட்டுக்கு போலாமா? எல்லாமே வாங்கியாச்சுல. எல்லாமே வாங்கியாச்சு. பூ, வாழைப்பழம், வெதல் பாக்கு, வாழை இலை எல்லாமே வாங்கியாச்சு. போயிட்டு சமைக்கிற வேலை தான். மணக்கட்டை அதில் வச்சுக்கலாம். சரி மண்ணு தரல. களிமண் வாங்கிக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வாங்கிட்டு வந்தாச்சு. பிள்ளையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடை, பிள்ளையார் ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். போயிட்டு கடை சமையல் வேலையை தான் பார்க்கணும். பார்க்கலாமா? பார்க்கலாம். நான் ஜெசிதா குளிக்கல. பயங்கரமா வேலை நடந்துட்டு இருக்கு போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிச்சன் இந்த மாதிரி இருந்தாதான் சங்கீதா வேக வேகமா வேலை செய்யறாருன்னு அர்த்தம். அதெல்லாம் சமைச்சு முடிச்சு எடுத்து வச்சிருவோம் பேபி. ஆமா தாராளமா இருக்கு. அதனால இதுல இருந்து அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல் லென்த்துக்கும். ஆமா நல்லா சமைக்கிற. ஓகே. சாதம் வச்சிட்டேன். சாம்பார் வச்சு நீ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். சாம்பார் ரெடி ஆயிடுச்சா? சாம்பார் ரெடி. சாம்பார் ரெடி. பொரியல் ரெடி.
அப்புறம் வந்து பாயசம் ரெடி பண்ணிட்டேன், சாதம் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் 3 ஐட்டம் தான் ரெடி பண்ணோம். வடை, அப்பளம். அது வந்து பாத்தீங்கன்னா மாவு வச்சுனா ஒண்ணா போட்டுருவேன். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை. அப்புறம் சுண்டல் வந்து அது குக்கர்ல போட்டு வச்சிட்டேன். அது 3 நிமிஷத்துல வந்து அது ரெடி ஆயிடும். அவ்வளவுதான். ஆமா. சரி. சுண்டல் ஊற வைக்கல, நான் வந்தப்பறம் தான் ஊறவே வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட் லேட்டா ஊற வச்சேன். ஆமா, லேட்டா ஊற வச்சேன். சோ அதனால லாஸ்டா செஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு லைட்டா சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுக்கிறேன் அது நான். சோ ஃபைனலா அது ஒரு 3 நிமிஷம் விட்டு அது வெந்துரும். அதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிடலான்ட்டு ரெடி பண்றேன். கடகடன் சமைச்சுன்னு இருக்கேன் அப்பா. ஆமா, விநாயகர் சதுர்த்திக்கு வேர்க்கடலாம் வறுத்து வச்சிருக்கேன். வேர்க்கடல பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போறேன். சரி. அரிசி மாவு வந்து கொழுக்கட்டை மாவு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். கொழுக்கட்டை மாவுல உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த சைடு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது பாரு. அதெல்லாம் தெளிவா சொல்லணும்னா இன்னைக்கு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா விநாயகர் சதுர்த்தி இல்ல, இன்னைக்கு எல்லாம் செஞ்சிருவாங்க பாபி. முன்னாடியே இதெல்லாம் செஞ்சு சொல்லி இருக்கணும். நிறைய டைம் நான் பூர்ண கொழுக்கட்டை செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் மாவு கொழுக்கட்டை மாவுல உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சுடுதண்ணி ஊத்தி நல்லா இதை கட்டியா பிசைஞ்சுக்கணும். அவ்வளவுதான். வேர்க்கடலை பூர்ணம்னா வச்சிருக்கேன். வேர்க்கடலை வறுத்து வச்சிருக்கேன். இதை மிக்சியில போட்டு வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா பொடி பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ்ல போட்டு அரைச்சு வச்சுக்கலாம். வெள்ளத்துல மண் இருக்குன்னா வடிகட்டி உருக்கி வடிகட்டி ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சிம்பிள் ரெசிபி தான். ஆமா, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் கொழுக்கட்டை ரெசிபி ரொம்ப ஈஸி தான். ஆமா, தண்ணி இது மாதிரி கொதிக்கணும். நீதா என்ன புடி கொழுக்கட்டையா? ஆமா, புடி கொழுக்கட்டை கொஞ்சம் நார்மல். புடி கொழுக்கட்டைக்கு தனியா ரெடி ஆயிட்டு இருக்கா? ஆமா, புடி கொழுக்கட்டையும் வந்து பார்த்தோம்னா விநாயகருக்கு செய்யணும்ல. இந்த பக்கம் புடி கொழுக்கட்டை, இது வந்து பூர்ண கொழுக்கட்டை. ஆமா, வேர்க்கடல தேங்காய் வெல்லம் போட்டு பூர்ணம் ரெடி பண்ணிட்டேன். மாவுமே பிசைஞ்சு வச்சாச்சு. இது வச்சுனா இது வெந்துட்டே இருக்கும். நீ தான் இப்படி செய்ய போற? சரி, ஓகே, நான் பூர்ண கொழுக்கட்டை செய்யறேன். ஆமா, நான் வடை அப்பளம் மட்டும் செஞ்சிடறேன். தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார அலங்காரம் பண்ணிட்டு நம்ம சாமி படைக்கணும். எங்கம்மா எத்தனை வர? சசிதா பொம்மையா அது? நான் பேபி கொழுக்கட்டை செஞ்சுட்டே இல்லையா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை ஃபுல்லாவே புடிச்சு முடிச்சிட்டேன். ஜெசிதா என்ன வடையறாரு? சாமி படைக்கிறதுக்குமா கொழுக்கட்டை? கையில கூட சாப்பிட கூடாதுடி. எலி கடிச்சிடும். பிள்ளையார் எலி வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வந்து கடிச்சிடும். சாப்பிட கூடாது. தலையை சொரிஞ்சுக்கின்னு என்ன பண்றா பாரு. ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பாத்துன்னு இருக்கா. மணி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்ப வேக வச்சுட்டா ரெடி ஆயிடும். பரவாயில்ல, சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு போல சங்கீதா. பார்க்கவே நல்லா இருக்கு. சூப்பரா ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். புடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பூர்ண கொழுக்கட்டையை வேக வச்சிடலாம். இது என்ன கொழுக்கட்டை பேபி? ஜஸ்விதாக்கு சங்கீதா. ஜஸ்விதாக்கா குட்டி கொழுக்கட்டை. ஜஸ்விதா இருக்காருல்ல வீட்டுல, அதனால. ஓகே ஓகே. நான் நீ கொழுக்கட்டை செஞ்சிருக்க. ஏன் என்னப்பா இதுக்கு மேல என்ன கொழுக்கட்டை? சரி பரவாயில்ல விடு, வேலை மிச்சமாச்சு, நீ திட்டக்கூடாது. சூப்பரா கொழுக்கட்டை செஞ்சுட்ட பேபி. வேற லெவலு. அப்படிதான் நீ முதல்ல சொல்லி இருக்கணும். சரி, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 5-10 நிமிஷம் விட்டோம்னா இது வடை அப்பளம் பாயாசம் போடணும்ல. பாயாசம் ரெடியா? பாயாசம்லாம் ரெடி. வடை அப்பளம் மட்டும், வடைக்கு மாவு இருக்கு. வடை போட்டு வேக வச்சுட்டேன். சுண்டல் வேக வச்சாச்சு. ஆமா, இப்போ என்னதான் வேலை இருக்க? வடை அது போட்ட அவ்வளவுதான். ஒரு செட்டு வடை போட்டு எடுத்தாலே நான் சாமி பறிச்சிடுவேன். அவ்வளவுதான். சூப்பர். இப்ப வந்து கடை வடையும் அப்பளம் மட்டும் போட்டு எடுத்துட்டுனா போதும். சரிங்களா? நான் அடுத்து வடையா? ஆமா. வாவ், பார்க்கவே சூப்பரா இருக்கு. நல்லா சூப்பரா. நீங்க தண்ணி ஊத்தி அரைச்சிருக்கேன் வடை மாவு. அதனால நல்லா சாஃப்ட்டா பன்னு மாதிரி ரெடி ஆகுது. பன்னு மாதிரி ரெடி ஆகுது. லாஸ்ட் டைம் நான் வடை மாவு அரைச்சேன் பாரு, கொஞ்சம் தண்ணி விடாம அரைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி விடாத அப்படியே இறுவிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப வடை சாப்பிடும் போது உள்ள அப்படியே மாவு மாவா இருந்தது. கடிக்கும் போது அது டேஸ்டே இல்ல. அதனால கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லா மாவு உப்பி வர மாதிரி அரைச்சாட்டு நல்லா பந்து மாதிரி வந்துச்சு. வடை சின்ன சின்னதா போட்டேன். சூப்பரா பெருசு பெருசா உப்பி வந்துச்சு. வடையும் அப்பளம் போட்டாச்சு. அப்பளமும் ரெடி பண்ணிட்டேன். இந்த ஒரு ரெடி எடுத்துட்டுனா வச்சுக்க, அவ்வளவுதான் போதும். கொழுக்கட்டை இந்த பக்கம் வந்து ஆவி இது பேர் வந்துனே இருக்கு. கொழுக்கட்டையும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். ஆமா, வெந்துரும். அதுவும் நம்ம ரெடி பண்றதுக்குள்ளே கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். இதெல்லாம் போட்டு எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தின்னு எனக்கு வாயில வரவே மாட்டேங்குது. விநாயகர் சதுர்த்தி அது சொல்றது கஷ்டமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சாமி படைக்கணும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, சாப்பாடு, ஒயிட் ரைஸ். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் என்னென்னலாம் விநாயகர் சதுர்த்திக்கு தேவையானதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாச்சு. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் ரைஸ், சாம்பார், அதுக்கப்புறம் வடை, அப்பளம், பாயாசம்.
சோ எப்பயுமே வந்து எல்லா நாளுமே நம்ம ஒரு கிருத்திகை ஒரு ஸ்பெஷல் அமாவாசை அது மாதிரிலாம் சாமி படிக்கணும்னா இது மாதிரி வடை அப்பள பாயசத்தோட வந்து பாத்தீங்கன்னா சாமி படிப்போம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிள்ளையாருக்கு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை. 3 வெரைட்டியான கொழுக்கட்டை பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் பேபி. நான் ஒண்ணுதான், நீ 2 தான் செய். நீ செய்யும் போதே 1 தான் செய்வேன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா 2 இருந்தது. அப்புறம் பார்த்தா 3 ஆயிடுச்சு. நான் யோசிக்கவே இல்லை எப்படி அதுக்குள்ள 3 செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க 3 கொழுக்கட்டை பேபி 3 பிரிச்சு 1/2 கிலோ பாக்கெட் பாத்தீங்கன்னா பூர்ண கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேர்க்கடல பூர்ண கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை 2 தான் செஞ்சேனா, ரெட்டையா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கொழுக்கட்டை வந்து செஞ்சுட்டேன். 3ஆ இருக்கட்டும் சொல்லிட்டு பால் கொழுக்கட்டை வந்து செஞ்சுட்டேன். கொஞ்சம் கட்டியா இருக்கு. சோ பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் அது. அதுக்கப்புறம் சுண்டல் பொரியலுக்கு வந்து வாழைக்காய் வறுவல் வந்து பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம பிள்ளையார வந்து ரெடி பண்ணணும். இப்பதான் சந்தனம் தெளிச்சு சோ கொஞ்சமா பூ போட்டிருக்கேன். அந்த எருக்கம்பூ மாலை அப்புறம் செயின் அதெல்லாம் போட்டு அழகா ரெடி பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டவா. பிள்ளையார் இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்காரு. பூஜை ரூமும் அழகா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு பிள்ளையார் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் நல்லா அழகா வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. இவருக்கு வந்து பூ போட்டுருக்குன்னா எருக்கம்பூ மாலை தான் முக்கியமானது. பிள்ளையாருக்கு எருக்கம்பூ மாலை அருகம்புல் மாலை வந்து பாத்தீங்கன்னா போடுவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இருக்குது இங்க. பொரி, அவுளு, பழம் எல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வச்சிடலாம். போன வருஷம்லாம் ஓடி போய் நம்ம பறிச்சுட்டு வந்த ஞாபகம் நம்மளே கோத்தோம். இப்ப வந்து கடையில வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கடையில வாங்கிட்ட டைம் இல்லன்னு எல்லாமே இப்ப எல்லாமே விக்குது இப்பெல்லாம். ஆமா. எருக்கம்பூ மாலை, பூ மாலை, அதுக்கப்புறம் அருகம்பு. அருகம்பு மொத்தமா வச்சிடலாமா? ஆமா, அப்படியே கீழே வச்சு சைடுல வச்சிரு. அவ்வளவுதான். ஆமா, இல்லைன்னா மாலையை கூட கட்டி அழகா போடலாம். மாலை கட்டுறேன்னா அழகா பேபி வந்து பாத்தீங்கன்னா கூட மாதிரி இப்படி பண்ணிட்டு மாலை மாதிரி அவ்வளவுதான் வச்சாச்சு. எல்லாம் போட்டு பிள்ளையாருக்கு தேவையானதெல்லாம் வச்சிடலாம். காசு வைக்கணும் பேபி பிள்ளையாருக்கு. எல்லாம் வைக்க வந்துட போற. காசு வைக்கணும். ஆமா, பிள்ளையாருக்கு காசு வைக்கணும். ரூபாய் தொப்புல வைக்கணும். 20 ரூபாய் காயின் ஒன்று குத்தாங்களே அது வைக்கலாமா? வைக்கலாமே. காயின் ஃப்ரெண்ட்ஸ் தங்க செயின் போடுறாரு. அடுத்த வருஷம் பெரிய செயினா வந்து வாங்கி பெரிய ஆரம் நெக்லஸா பிள்ளையாருக்கு போடலாம். தங்க செயின் போட்டாச்சு பிள்ளையாருக்கு. காசு கிடைச்சதா? 20 ரூபாய் காயின் ஃப்ரெண்ட்ஸ். புதுசா இப்பதான் பார்த்தனே நானு. 20 ரூபாய் காயின் இன்னைக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் தந்தாங்க. பிள்ளையார் வாங்கும்போதா இல்ல ஏதோ வாங்கும்போது கொடுத்தாங்க. ஆமா. இது எடுத்து வந்து அழகா இங்க ஒட்டி விட்டுலாம். இங்க ஒட்டுமா? ஒட்டு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். 20 ரூபாய் காயின் பிள்ளையாருக்கு தொப்புல ஒட்டி வச்சு 1 ரூபாய் 5 ரூபான்னு மொத்தப்படியே ஒட்டுவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து புதுசா இருக்கா காயின் தானே 20 ரூபாய் காயின் பார்த்தேன். சரி, அதனால அது அழகா ஒட்டிலாம் ஒட்டி நல்லா தான் இருக்கு. பொரி இதுல கொட்ட வேண்டியதானே பேபி? ஆமா, பொரி இதே இருக்கு. கொட்டணும்ல, அது அங்கே சரி இல்ல ஓபன் பண்ணி வச்சாலே போதும். ஓகே, அவ்வளவுதான். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலை போட்ட விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சாமி கும்பிடலாம். ஜெஷுதா போட்டு தூங்குறாரு, குளிச்சுட்டு புது சட்டை போட்டு தூங்கின்னு இருக்கா அவ.